ஹாய் நண்பர்களே, நான் உங்களுடைய கவின். நான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த 2 விதமான படங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதில் ஒரு படம் நான் ரொம்ப விரும்பி பார்த்து ரசித்த படம். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் திரும்பவும் பார்க்கவே கூடாது அப்படின்னு பயப்படக்கூடிய படமும் அதுதான். இன்னொரு படம் நான் பார்த்ததுக்காக இன்றைக்கு வரைக்கும் வருத்தப்படக்கூடிய ஒரு படங்க. முதல்ல நான் விரும்பி பார்த்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் சாரோட மகாநதி. என்னோட இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்த படங்களில் டாப் 10 லிஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த படம் நிச்சயமாக முக்கியமான இடத்துல இருக்கும். அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னால் திரும்ப பார்க்கக்கூடிய தைரியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு ஆண் எவ்வளோ பலகீனமானவன் அப்படிங்கிறத அந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண் குழந்தையோட தகப்பனாக மட்டும் இல்லை, ஒரு ஆணாக கூட என்னால் அந்த படத்தை திரும்ப பார்க்கவே முடியல. அவ்வளோ வழிகளையும் யதார்த்தங்களையும் மனசுக்கு நெருக்கமாக கொண்டு படம். இன்னொரு படம் கொரியன் கல்ட் கிளாசிக் மூவியில் இன்றைக்கும் நம்பர் 1 அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய படமான ஓல்டு பாய். இந்த படத்தை எந்த வகையிலுமே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, எந்த வகையிலுமே என்னால் ஏற்றுக்கவும் முடியலை. இந்த படத்தை பார்த்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன். அவ்வளோ மோசமான தெரியல. இந்த படத்தை உலகமே கொண்டாடி இருக்குது. ஹாலிவுட்டில் ரீமேக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணட்டும். ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். சில விஷயங்களை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மனுஷங்க அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடித்த படம், பிடித்த நினைவுகளை கொண்டு வந்த படம், இல்லை பிடிக்கவே பிடிக்கலை, அந்த படத்தை நினச்சாலே எனக்கு வலிக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.